தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நவம்பர் 2018 அரியர் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு UNOM அரியர் எக்ஸாம் அப்ளை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே அதில் மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த கவர்னன்ஸோட லிங்க் இருக்கும். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபைன் வந்து 4/9/2018, வித் ஃபைன் பார்த்தீங்கன்னா 11/9/2018. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைப்லைட் டேட் பீரியடில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். லேட்டாக வர அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஐ ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஃபோட்டோ, உங்களோட அரியர் சப்ஜெக்ட் எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும். இந்த வியூன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனீங்க அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து பீரியடு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கேட்கும், அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கு கீழே உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க செக் பாக்ஸை சர்டிஃபைடுன்னு இருக்க அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாதான் உங்களோட ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும்னா SBI கலெக்ட் பேமெண்ட் கேட்வே வழியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐடி வந்து இந்த அப்ளிகேஷன் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதை வந்து அந்த ரெமிட்டன்ஸ் சேலானில் வந்து அதாவது நீங்கள் SBI பேமெண்ட் கேட்டதில் அதை வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நான் வீடியோக்கு பின்னாடியும் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பிரிண்ட் அவுட் வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்காக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் காப்பியை வந்து யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடி மோடில் பண்ணுறவங்க வந்து அந்த ஹார்ட் காப்பி டிடி எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிடி மோடில் உங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிடி நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணி யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம் ஃபீஸை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐடி ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு பே ஆன்லைனில் இருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செலக்ட் பேமெண்ட் கேட்டகரி, இதில் வந்து அரியர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வேறு எதையும் செலக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே தப்பு இல்லாமல் பொறுமையாக கரெக்டாக பண்ணுங்கள். இதில் முக்கியமாக வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து தப்பாக இல்லாமல் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐடி, அதாவது உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது எக்ஸாம் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகுது. மேலேயே பார்த்தீங்கன்னா 2வது ரோவில் வரும். அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதை வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. இதை தப்பாக பண்ணக்கூடாது. அதனால் இதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷனை பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி, எந்த பிரான்ச்சு அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட எத்தனை அரியர் பேப்பர், ஒரு பேப்பர் இருந்தால் 1ன்னு போடுங்க, 2 பேப்பர் இருந்தால் 2ன்னு போடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து உங்களோட இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பியர் ஆகிற சப்ஜெக்டோட கோட்ஸ் வந்து அந்த ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷனில் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் கோட்ஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டேட்மெண்ட் ஃபீயும் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீயும் ஆல்ரெடி அதிலே இருக்கும். அதனால் நீங்கள் அதை பண்ணாதீங்க. உங்களோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ், அதாவது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும். அதை மட்டும் போடுங்க. கீழே இருக்க அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ், அப்புறம் அந்த சார்ஜஸ் சேர்க்காமல் அந்த சப்ஜெக்ட் கோடுக்கு என்ன எக்ஸாம் ஃபீஸோ அதை மட்டும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வர நாட்களில் வர இருக்குது. இந்த ஆன்லைன் பேமெண்ட் செலானை வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 விஷயம்னா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐடியை வந்து கரெக்டாக வந்து தப்பு இல்லாமல் பார்த்து பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியமானது. இந்த இடத்துல வந்து உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சர் டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக என்டர் பண்ணி சப்மிட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு கீழே இருக்க கன்ஃபார்ம்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணுறதுன்னு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, நான் டெபிட் கார்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டெபிட் கார்டு, ரூபே டெபிட் கார்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரூபே டெபிட் கார்டு வச்சுன்னா அந்த ஆப்ஷனில் பண்ணுங்கள். டெபிட் கார்டு வேறு பேங்க்கோட வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து கார்டு நம்பர்னு இருக்குது. அந்த இடத்துல உங்கள் ஏடிஎம் கார்டோட நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட், அதுவும் வந்து உங்களோட கார்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்கும். எக்ஸ்பைரி டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கார்டோட நேம் என்டர் பண்ணுங்கள். சிவிவி நம்பர்ன்றது ஒரு 3 டிஜிட் நம்பர் வந்து உங்களோட கார்டோட பின்புறமாக இருக்கா, அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சர் டெக்ஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பேன்னு இருக்க அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து உங்கள் மொபைலில் வரும். அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து டியூ ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சிங்க. அது மேலேயே எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு வியூ டவுன்லோட் ரிசிப்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் இந்த பேமெண்ட் ரிசிப்ட் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களோட பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை வந்து திரும்பவும் பே பண்ணலாம். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சர்வர் ஃபாஸ்ட்டாக இருக்கிற டைமில் மோஸ்ட்லி பண்ணுங்கள். அதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரிண்ட் ஆப்ஷன் வரும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.